ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்காடு விலாகோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பார்த்தோம் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அடுத்த நம்ம போயிருக்க இடம் தான் பீக்கு பார்க். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார வந்தாச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நிறைய பப்பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய விதமான ப்ரீட்லாம் இருந்துச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ நான் உள்ளுக்குள்ளார போய் என்னென்ன பேர்ட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெஃப்ட் சைட்லேயே மசாஜ் சென்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்படியே உள்ளார போனீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளார போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஈமு கோழி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு இருந்துச்சு. ஒரு 5 அடிக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ரைட் சைடில் நிறைய விதமான கோழி வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா எல்லாமே அதர் கண்ட்ரியில் வந்த கோழிகள் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கோழிலாம் நம்ம இங்கே பார்த்துருக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஏகப்பட்ட கோழி வகைகள் அங்கே இருந்துச்சு. ஸோ எல்லாருடைய நேமு, அது என்ன ஆரிஜின் எல்லாமே அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியாலாக சூப்பராக இருந்துச்சு. அது நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கும் ஃபீட் பண்ணலாம். அதுக்கு எனக்கு தனியாக சார்ஜ் பண்ணணும். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷை பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் போனி ரைடு இருந்துச்சு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் போனி ரைடு வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம உள்ளார போய் என்னென்ன பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பார்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டுமே வந்து ரொம்ப வெயில் தெரியலை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பேர்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நிறையா வித பேர்டு வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து நம்ம நிறைய பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காண்டி தான் போகிறோம். ஸோ நுழையிறப்ப உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு ஒன்று இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் உங்களுக்கு லக்கேஜ் எதுவும் கொண்டு போகக்கூடாது, நம்ம எதுவுமே தனியாக அது ஃபீட் பண்ணக்கூடாது. உள்ளார நுழையிறப்ப சானிடைசர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் காலை நனைச்சிட்டு தான் உள்ளார போகணும். அந்தளவுக்கு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உள்ளார நுழைஞ்சிட்டோம். ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் சின்ன சின்ன மரம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் நிறைய விதமான பேர்ட்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. சத்தமே பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்க உள்ளே நுழையிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த பேர்டையும் ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது, அதே மாதிரி சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சத்தம் போட்டிங்கன்னா எல்லா பேர்ட்ஸும் பறந்துடும். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி நீங்களும் அதுக்கு ஃபீட் பண்ணலான்னு சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் பார்க்க போகிறப்போ லைட் கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் உங்கள்கிட்ட வரும். ஸோ டார்க் கலர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் உள்ளார நுழையிறப்ப அவங்க கையில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து எல்லா பேர்ட்ஸ்க்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளார வந்துவிட்டோம். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லா பேர் கையில் சன்ஃப்ளவர் சீட்ஸை வச்சுட்டு அந்த பேர்டு முன்னாடி போய் இந்த மாதிரி கையை ஷேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அழகாக வந்து உட்காந்து சாப்பிடுது. ரொம்ப நேரம் கழித்து ஒரு பேர்டு வந்து என் கையில் உட்காந்துச்சு. ஸோ அழகாக அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வலிக்கலாம் செய்யாது. நீங்கள் இந்த மாதிரி கையை வந்து எடுத்து விட்டிங்கன்னா அப்புறம் அது பறந்து பேர் திருப்பி உங்கள்கிட்ட வரவே வராது. ஸோ ரொம்ப நேரம் பேர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும்னா நீங்கள் சத்தம் போடவோ கையை வந்து அசைக்கவோ கூடாது. அடுத்ததாக இன்னொரு பேர்டு வந்து உட்காந்து என்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ரொம்ப நேரம் கழித்து ஒரு பேர்டு வந்து இப்படி கழுத்துக்கிட்ட உட்காந்துட்டு என் கழுத்து அப்படியே இதை கொத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வலிக்கலாம் இல்லை, கொஞ்சம் கூசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அசைக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்குது. அப்புறம் கையில் இருக்க சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அழகாக சாப்பிடுது. ஸோ எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த இன்னொரு பறவை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் உள்ளார போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் அவங்க அங்கேயே கீழே போட சொல்லிடுறாங்க. இதுக்கு உள்ளார வந்து பப்பாயா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அழகாக சாப்பிடுது. பேர்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா அக்வேரியம் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளார நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய விதமான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் 2 சைபீரியன் ஹஸ்கி வச்சுருந்தாங்க.
ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக புசு புசுன்னு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உள்ளார போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். இதுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ட்ரெய்னர் வந்து அவ்வளோ அழகாக அதை ட்ரெயின் பண்ணியிருந்தார். அதில் இந்த நாய் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சத்தமும் போடலை, கடிக்கவும் இல்லை, அது பாட்டு இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்னர் பிடிச்சி உட்கார வச்சா நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் வாத்துக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவுமே அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா பேர்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் நிற்கிது, அதுக்கப்புறம் ஓடி போயிடுது. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் சின்ன ஆட்டுக்குட்டி நிறையா இருந்துச்சு, அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக நாங்கள் கேமல் பார்த்தோம், அதுக்குமே நிறைய பேர் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். அவ்வளோ ஹைட்டாக நல்லா குண்டாக நிறைய ஃபெதரோடு இருந்துச்சு. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸில் புறா வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு புறா பார்த்திங்கன்னா காலில் சாக்ஸ் போட்ட மாதிரி அவ்வளோ ஃபெதர் இருந்துச்சு. அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா சாக்ஸ் பீஜியன் தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாக்கெட் மங்கி அவ்வளோ குட்டியாக சூப்பராக துருத்துன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரேபிட் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ரேபிட் இருந்துச்சு. நிறைய கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஒயிட்டு, பிளாக், சாண்டில் ரெண்டும் கலந்த மாதிரி. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டியில் ரேபிட்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணால் தான் அதுக்கு பண்ண விடுவாங்க. ஸோ நிறைய குழந்தைகளை வந்து போனி சஃபாரி போயிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ரைட் சைடில் நிறைய பப்பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் உள்ளார போய் பார்க்கணுன்னா தனியாக பே பண்ணணும். ஒவ்வொரு பப்பீஸ்க்கும் ஒவ்வொரு அழகான பேர் வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளார எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் காஃபி ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து ஸ்நாக்ஸு காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டைமும் 5-5:30 ஆகிடுச்சு. அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்காடை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் 5 மணிக்கு போனீங்கன்னா நிறைய இடத்த வந்து பார்க்க முடியாது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அடுத்த வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பக்கோடா பாயிண்ட். ஸோ உள்ளார போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ரம்ஜான் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளார நுழைஞ்சிட்டோம். உள்ளார நுழையிறப்ப பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய விதமான கடைகள் இருந்துச்சு. ஃபேன்சி ஐட்டம்ஸ், டாய்ஸ் ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம், சாக்லேட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஏகப்பட்ட கடைகள் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே நேராக உள்ளார போனீங்கன்னா சென்டரில் ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதில் ஏறி அந்த பகோடா வியூ பாயிண்ட்டை நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கி லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டு நிறையா பார்க்கலாம். ஸோ ரொம்பவே க்ரீனிஷாக அந்த கிளைமேட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து ரிசார்ட்டு தான் போயிட்டுருக்கோம். ஏற்காடில் மொத்தம் நாங்கள் 2 நாள் இருந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஏற்காடு போகிறதா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை ஃபேமிலிஸோடு போயிட்டு வாங்க. அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஸோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். 2 இது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஒன்று வந்து அந்த சேர்வராயன் டெம்பிள் மிஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து கிளியூர் ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லை, நான் அங்கே போக முடியல. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இந்த 2 நாள் எப்படி போச்சுனே தெரில. அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் இதே மாதிரி போயிட்டு வாங்க. ஸோ இப்போ ஏற்காடுலேருந்து நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ அடுத்தது எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் திண்டிவனம் போகிற ரூட்டில் பஞ்சவடி அப்படின்ற இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை பக்கம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலௌட் கிடையாது. அதனால் கோயிலோட ஃப்ரண்ட் வியூவை மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட ஏற்காடு விலாக் வீடியோ முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.